கோவை மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமையில கைதான 3 பேரும் அதே தினத்துல முதியவரையும் கொலை செய்தார்களா என்ற திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. இது தொடர்பா விசாரணையும் நடைபெற்று வரதா நம்ம தகவல் வெளியிட்டிருக்காங்க. தொடர்ந்து விவரங்களோட செய்தியாளர் கார்த்திக் இணைஞ்சிருக்காரு. கார்த்திக், இந்த முதியவர் ஒருத்தர் கொலை செய்யப்பட்டாருன்னு சொல்றாங்க இல்லையா, அவர் யாரு? இவருக்கும் இந்த வழக்குக்கும் என்ன தொடர்பு இருக்கு? விவரங்களை பதிவு செய்யுங்க கார்த்திக். வணக்கம். கோவை மாவட்டத்துல கடந்த நவம்பர் 2ஆம் தேதி விமான நிலையம் பின்புறம் காரில் ஆண் நண்பருடன் பேசிக் கொண்டிருந்த மாணவி 3 பேர் கொண்ட கும்பல் கடத்தி சென்று கூட்டுப்பாலியல் செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த சம்பவத்துல ஈடுபட்ட தவசி, காளீஸ்வரன், கருப்பசாமி இந்த 3 பேரையும் கோவை மாநகர போலீசார் அதற்கு அடுத்த நாள் 2 கால்களில் சுட்டு பிடிச்சு தற்போது கோவை மத்திய சிறையில அடைக்கப்பட்டிருக்காங்க. இவர்கள் தொடர்பான விசாரணையும் நடைபெற்று வருகிறது. இந்த வழக்குல சம்பந்தப்பட்ட இந்த 3 பேரும் அதே தினத்துல, அதாவது கோவில்பாளையம், அதாவது மாவட்ட காவல் எல்லைக்குட்பட்ட பகுதியில அந்த ஆடு மேய்ப்பக்கூடிய தேவராஜ் என்பவர் கொலை செய்து விட்டு வந்திருப்பதாக ஒரு விசாரணை அதுல தகவல்ல வெளிவந்திருக்கு. அறிவியல் பூர்வமான 2 தகவல்கள் கிடைக்கப்பட்டதை அடுத்து இந்த தேவராஜை கொலை செய்தது இந்த கூட்டு பாலியல் வன்கொடுமையில சம்பந்தப்பட்ட இந்த 3 பேர் ஈடுபட்டார்களா என்பதை தெரிவதற்காக 3 பேரையும் காவல் எடுத்து விசாரிக்கிறதுக்காக நீதிமன்றத்துல மாவட்ட காவல்துறை ஒரு பெட்டிஷன் போட்டிருக்காங்க. இந்த பெட்டிஷன் அடிப்படையில இவங்க 3 பேரையும் விசாரிக்கும் பொழுது இவர்கள் இந்த கொலையை செய்தார்களா இல்லையா, இந்த கொலைக்கும் இவர்களும் என்ன சம்பந்தம் என்பது விசாரணை முடிவு தெரிய வரும் என காவல்துறை தரப்புல தகவல் கொடுத்திருக்காங்க. ஆனா முதற்கட்டமா இந்த கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்குல சம்பந்தப்பட்டவங்க மேலும் ஒரு கொலை வழக்குல ஈடுபட்டிருப்பது பெரும் அதிர்ச்சியும் இந்த வழக்குல ஒரு திருப்பத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. இந்த 3 பேர் மீது ஏற்கனவே பல்வேறு இடங்கள்ல கொள்ளை மற்றும் திருட்டு, அடிதடி, கொலை முயற்சி உள்ளிட்ட வழக்குகள் நிலுவையில் இருப்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதன்